சந்தோஷ். நல்லா ஃபஸ்ட்டேன். நம்ம இன்னொருத்தர் மேலே எடுக்கிறோம். அம்மா பிள்ளைங்கன்னு காட்டுறோம். நான் பாரதியை படிச்சுட்டு இருக்கிறேன். நேற்று நான் கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்பில் போட்டு எடுத்து பாதியா? டேய் சந்தோஷ், உனக்கு தெரியாதா? அது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். நான் தான் உனக்கு அப்படியே ரிப்ளை எடுத்தேன். பார்க்கலையா? இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரா? போச்சா? இந்த தடவை நம்ம ஃபெயிலாயிட்டோம்னா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வைப்பாங்கடா. அதுவும் நம்ம ஸ்கூலா? சொல்லவே வேணாம். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் படமா போட்டு காமிப்பாங்கடா. அதுபோல நானே படிச்சுன்னா 40 மார்க் எழுதிருப்பேன். உன்னால நான் இந்த வாட்டியே ஃபெயிலு. எல்லாத்துக்கும் பயந்துட்டு நீங்க அப்படின்னா போங்கடா. நான் அல்சீனை பார்த்து எழுதிக்கிறேன். நானே சொல்ல மாட்டேன். अश्विनी, अफसर, yes ma'am, प्रकाश, संतोष, उल्लैनम्मा, जगदीश, present ma'am, दिनेश, present ma'am. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, எல்லாம் படிச்சீங்களா? எப்படியும் யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால நான் ஒரு தடவை ரிவிஷன் கொடுக்குறேன். நான் சொல்ற திருக்குறள் மட்டும் எல்லாம் திருப்பி சொல்லுங்க. துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாக்கு, துப்பாய துப்பாய, தூவும் மழை தூவும் மழை. அப்சர் நீ சொல்லு. துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி. கூட படிக்கல நீலாம். எது ஸ்கூலுக்கு வந்தே தெரியல. உட்காரு. ஜெகதீஷ் நீ சொல்லு. சொல்ல மேடம். துப்பாக்கி துப்பாக்கி மேடம். துப்பாக்கி திருவிழா தெரியாது. துப்பாக்கி எனக்கு போட அதான் தெரியும். நான் ஏன்டா ஸ்கூலுக்கு வரேன். உட்காரு. அஸ்வினி நீ சொல்லு. துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய, தூமழை. வெரி குட். உட்காரு. 10 o'clock எக்ஸாம் இருக்கு. நான் போய் ஆன்சர் பேப்பர்ல எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா எல்லாம் படிங்க. ஏய் இதுக்கெல்லாம் பயப்படாதா. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கான பிட்டையும் நான் ஆன்சரையும் நான் பிட்டா எழுதி வச்சிருக்கேன். கொஸ்டின் வருதோ இல்லையோ எழுதுவோம், மார்க்க வாங்க. நல்ல வேலை இந்த பிட்டை சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் எல்லாம் எழுதுங்க. ஒரு பென்சில 2 பேரா உட்காருங்க. கீழே சந்தோஷ் கீழே வா. எட்டி பாக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் பேப்பர் கொடுங்க. மேடம் சந்தோஷ் குத்தி அடிக்கிறாங்க மேடம். நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் கொடு. சந்தோஷ் பேப்பர் கொடு. கையில என்னப்பா பேப்பரு? இந்த கையில என்னப்பா பேப்பரு? பிட்டு. எவ்வளவு தைரியம்னா நான் இன்விஜிலேஷன்ல இருக்கும்போதே நீ பிட்டு அடிப்பேன். அம்மா தான் பாட்டு எழுத சொன்னாங்க. அப்படியா? அவங்க இந்த பிரின்சிபல் சொல்லுவா. இல்லை நீ வாப்பா வா. கிளாஸ் டிஸ்பஸ் எல்லாம் போங்க.
கிளாஸ்ல இருக்கிறது அதிக நேரம் கிளாஸ் வெளியிலும் யாருமே தான் இருக்கேன். சார் இன்னைக்கு எதுனா மாட்டினாரு மேம்? மேம் அவன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டே வரல மேம். நான் படித்தேன் மேம். படித்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சா எப்படிடா வரும்? லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரா? பரவாயில்லையே, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பராச்சும் ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கானே. அதெல்லாம் இல்லை மேம். ஷேர் சாட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு அதை எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கான். அப்புறம் தான் தெரிஞ்சு அது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். அதுவும் இல்லாம சார் பிட்டெல்லாம் அடிச்சிருக்காரு. என்ன சந்தோஷ், என்ன பண்ணலாம் மேம்? மேம் நீங்க ஒன்று பண்ணுங்க மேம், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க மேம். ஓகே மேம். என்ன சந்தோஷ், என்னது என்னது கையில? ஓ ஃபோனா? ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்து வரோம் உனக்கு தெரியாதா? அம்மா வந்தால் தான் ஃபோன் தருவேன். அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்து கிளாஸ் போ. சரி. ஹலோ ஹலோ, சந்தோஷ் அம்மாவா? சொல்லுங்க, யார் பேசுறது? நாங்கள் பிளஸிங் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறோம். சொல்லுங்க மேடம். உங்கள் பையனை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்னே தெரில. ஏன் மேடம், என்ன மேம் ஆச்சு? இன்னைக்கு எக்ஸாமில் உட்காந்து பிட் அடிச்சிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கான். என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. நீங்கள் ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட வரதில்லை. ரிப்போர்ட் கார்டில் கூட நீங்கள் சைன் போடுறீங்களா இல்லை அவனே போட்டுக்கிறானா? சைனா? அவனோட ஃபோன் பிரின்சிபல் கையில் தான் இருக்கு. நீங்கள் வந்து மீட் பண்ணி வாங்கிக்கோங்க.